கன்னியாகுமரியில் மீண்டும் கடல் உள் வாங்கியதால் சுற்றுலா பயணிகள் இன்று கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், விவரம். கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி கடலானது கடந்த சில வாரங்களாக நிலையற்ற தன்மையிலே காணப்படுகிறது. கடல் அலைகள் தீர்த்தமாகவும் அலைகள் ஆக்ரோஷமாகவும் காணப்பட்டு வந்திருந்தது. இந்நிலையில் நேற்று முதல் கன்னியாகுமரி கடலானது சுமார் 20 அடிக்கு உள்வாங்கியது. இதனால் நேற்று படகு போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் மதியத்துக்கு மேல் படகு சேவை சீர் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதலே கன்னியாகுமரி கடல் சுமார் 15 அடிக்கு மேல் உள்வாங்கி உள்ளது. குறிப்பாக சன்செட் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், படகு குழாம் உள்ளிட்ட இடங்களில் கடல் அதிகமாக உள்வாங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு சுற்றுலா படகு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக சார்பாக கடலின் தன்மையை பொறுத்து சுற்றுலா படகு சேவையை ஆரம்பிப்பதாக தகவல் முதலில் நம்மளுக்கு தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது 9 மணி அளவில் சுமார் 9 மணி அளவில் சுற்றுலா படகு சேவையை கடலின் தன்மையை பொறுத்து தாங்கள் ஆரம்பிப்பதாக தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் கழகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரியில் முக்கிய சுற்றுலா தலங்களான சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், முக்கடல் சங்கமிக்கும் பகுதி, கடற்கரை மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் இடங்கள், அலைகளோடு விளையாடும் இடங்கள் சுற்றுலா பயணிகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்களாக கடல் உள்வாங்கதும் பின்னர் மாலை நிலைமை சீராவதும் இருந்து வரும் காரணத்தால் ஒருவித பரபரப்பு அங்கு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.